வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ள என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மயான சாம்பல் மட்டும் வச்சு எதிரிக்கு எப்படி அவனோட செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், வீட்ல நிம்மதியின்றி வைக்கக்கூடிய முறை தான். இதில ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த தெய்வமும் அவனுக்கு துணை நிக்காது. மெயினா குலதெய்வங்கிறது அவன விட்டு விலகும். ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு மாரி இருக்கும். சரிங்களா? குலதெய்வம். எல்லாத்துக்குமே சப்போர்ட் இருக்கும் குலதெய்வம். அத சரியா வணங்காததால, குலதெய்வமே கொடைச்சல் குடுக்கும். அந்த மாரி சூழ்நிலையில குலதெய்வம் விட்டு விலகிருச்சுன்னா, எப்பேர்ப்பட்ட துஷ்ட சக்திகளா இருந்தாலும் சரி, சிறு தேவதைகள் கூட அடிச்சுட்டு போகும். சரிங்களா? ஏன்னா ஒருத்தனுக்கு குலதெய்வம் மட்டும் விலகிருச்சுன்னா, அவன என்ன வேணா பண்ண முடியும். தெய்வ சக்தி உடம்புல இல்ல, குலதெய்வம் விலகிருச்சுன்னா, அவன எப்படி வேணா ஆட்டி வைக்க முடியும். இந்த முறைய கொண்டு ஒரு மனிதனுக்கு குலதெய்வத்த விரட்டவும் முடியும். அவனுக்கு பணம், காசு, தொழில், பேரு, புகழ் எல்லாத்தையும் இழக்க வைக்கக்கூடிய முறை. இந்த முறைய எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு சாம்பல், மயான சாம்பல் சரிங்களா? இத நீங்க அமாவாசையில எடுத்துக்கோங்க. அதுவும் அமாவாசையில அன்னைக்கு எரியூட்டப்பட்ட சாம்பல் எடுத்தீங்கன்னா, நல்லா விசேஷமா வேலை செய்யும். சரிங்களா? அத நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு கருப்பு கலர் துணி சரிங்களா? கருப்பு கலர் துணிய நல்லா விரிச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெருசாவே விரிச்சுட்டு, மயான சாம்பல்ல முக்கோணம் போடுங்க. சரிங்களா? அந்த கருப்பு கலர் துணியில முக்கோணம் போடுங்க. முக்கோணம் போட்டு 3 இதுக்கும் திரிசூலம் போடுங்க. சரிங்களா? போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, 3 இதுலயும் நசி மசி, நசி மசின்னு எழுதுங்க. எழுதிட்டு நடுவுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, தும் சரிங்களா? து, இம் இந்த இத மட்டும் அந்த பீஜ மந்திரத்த நீங்க போடுங்க. போட்டுட்டு நான் ஸ்க்ரீன்ல குடுக்குற மந்திரத்த வெறும் 108 உரு சரிங்களா? அதிகம்லாம் வேணாம். ஒரு 108 உரு நீங்க குடுத்து, எதிரியோட வீட்டு வாசல்ல போடலாம். அப்படி இல்லன்னா, இந்த மயான சாம்பல்ல மாட்டு ரத்தம், கரும்பன்றியோட அந்த கொழுப்புலருந்து வர வெண்ணெய், அந்த இத எடுத்து 2த்தையும் கலக்கி எதிரி வீட்ல நீங்க அடிக்கலாம். சரிங்களா? இல்ல இது மட்டும் இல்லன்னா, கரும்பன்றியோட சிறுநீர கலந்து இந்த மயான சாம்பல்ல எதிரி மேல தெளிக்கலாம். அப்படி இல்லன்னா வீட்டு வாசல்ல தெளிக்கலாம். எதிரியோட ஏதாச்சும் ஒரு இதுல நீங்க பண்ணிட்டீங்கன்னா, எதிரிக்கு வந்து அவனோட செய்யக்கூடிய செயல்கள், தொழில்கள் எல்லாமே படிப்படியா முடங்கும். அவன் எந்த மாந்திரிகன்ட்ட போய் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் இது கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இத வந்து எதிரியால பாதிக்கப்பட்ட நண்பர்கள் மட்டும் இந்த முறைய கையில எடுங்க. தவறான நோக்கத்திற்கு இத யாரும் பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்துங்க. இதெல்லாம் எளிய முறை தான். சரி ரொம்ப எளிய முறை தான். ஒரு 1/2 மணி நேரத்து வேல தான். சரிங்களா? ஆனா எதிரி படாத பாடுபடுவான். மீண்டும் அடுத்த கனவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.